நாம் நினச்சபடி மற்றவர்கள் நடக்காத போது நமக்கு கோபம் வருது இல்லையா? நாம் நினச்சபடி மற்றவர்களால் எப்படி நடக்க முடியும் அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம யோசனை பண்ணி பார்க்குறோமா? அது ரொம்ப நடக்காத காரியம். காக்கா அப்படின்னா அது கருப்பாக தான் இருக்கும். அதை பிடிச்சி கிளியா மாறுனா மாறுமா? அழகாக சோப்பாக ஒரு மூக்கை வச்சுட்டு பச்சையாக ரெக்கையை வச்சுன்னு கிளியா மாறு 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 இல்லைன்னா கோச்சு பண்ண அது மாறுமா? யாரையுமே எதையுமே நம்மளால் மாற்ற முடியாது. இந்த உண்மையை என்னன்னா மனசில் தெரிஞ்சுட்டோம்னா நம்மளுக்கு முக்கால்வாசி கோபங்கள் நமக்கு போயிடும். நம்மளால் மாற்றிக்க முடியும். இன்னும் நாம் அப்படின்றது நமக்குள்ளே இருக்கிற சரக்கு, நமக்குள்ளே இருக்கிற கருணை, நமக்குள்ளே இருக்கிற அன்பு, நமக்குள்ளே இருக்கிற பொறுமை, நமக்குள்ளே இருக்கிற ஆற்றல், நமக்குள்ளே இருக்கிற தனிச்சிறப்புகள். அதனால் நாம் நிதானத்துக்கு கொண்டு வந்துக்க முடியும். நம்ம கோபத்தை நம்மளால் அடக்கிக்க முடியும். மற்றவெல்லாம் மாறணும், அப்போ தான் நான் கோபம் இல்லாமல் இருப்பேன் அப்படின்னா நாம் கோபப்படுறதுனால அவளுக்கு என்ன நஷ்டம்? நாம் வெறுக்கிறதுனால அவள் மனசு அமைதியாக கெட்டு போகிறது இல்லை. அதனால் கோபம் அப்படிங்கிறத நம்ம வராமையே நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். இதெல்லாம் பெரிய கஷ்டமான காரியம்தான். முடிஞ்ச எந்த அஸ்தமிச்சா 100 கோபம் வருது, எப்படி இதெல்லாம் அடக்கிக்க முடியும்? என்ன சன்னியாசியா இல்லை புத்த பிட்சுவா இல்லை போய் உட்காந்துருக்கணும் முடியுமா? துறவியா? அப்படின்னா நம்ம கூசப்படுறதுல எந்த பிரயோஜனமுமே இல்லை. ஏன்னா கோபம் நம்மளை தான் காப்பாற்ற போகிறது, வேறு யாரையும் காப்பாற்ற போகிறது இல்லை. நம்ம உசுர் நமக்கு முக்கியம் இல்லையா? நம்ம உசுரோடு இருக்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நாம்ளே ஆசைப்படாட்டா எதிர கோபத்தில் கத்தின்னு இருக்கிறவளை நம்மளை பற்றி ஆசைப்பட்டுட்டு இருப்பா அது எல்லாத்தையும். அதனால் நம்மளோட கோபத்தை நம்ம எப்படி அடக்கிக்கலாம்? அதுக்கு எதனா வழி இருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? நிறைய வழிகள் இருக்குது. முதல்ல கோபம் வரும்பொழுது எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்த முதல்ல காலி பண்ணணும். அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு நம்ம நகர்ந்து போயிடணும். அப்போவே நம்ம கோபம் குறையும். நகர்ந்து போய் எங்கே நிற்கணும்னு கேட்குறீங்களா? காற்றடிக்க நிற்கணும். நம்மளுடைய கோபத்துக்கு காரணம் நம்மளுடைய காற்று நம்ம உடம்புக்கு குறையிறது தான். காற்று நம்ம உடம்புல எப்போ குறையிறதோ அப்போ தான் நமக்கு கோபம் வருது. கோபம் வரைச்சா காற்று குறையிறது. அதனால் கோபம் வரும்பொழுது நம்ம எங்கே இருக்கோமோ அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகர்ந்து போய் ஒரு பால்கனிலேயோ ஒரு மொட்டை மாடியிலையோ அல்லது ஒரு காற்றடிக்கக்கூடிய ஒரு இயற்கையான சூழ்நிலையிலையோ ஒரு மரம் செடி கொடி இருக்கிற இடத்துலையோ அல்லது காக்கா குருவி குயில் ஏதோ ஒன்று கத்துற இடத்துலையோ இல்லை நாய் பூனை அணில் எத்தியான ஒரு டைவர்ஷன் அந்த மனசுக்கு கொடுக்கணும். அந்த கோட்டு பின்னாடியே நம்ம வாழை பிடிச்சின்னு போயிட்டே இருக்கக்கூடாது. இது சொல்கிறது ரொம்ப ஈஸி தான், ஆனால் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆனால் இந்த மெத்தட் நமக்கு ஈஸியாக நமக்கு பலன் கொடுக்கும். கோபம் வரும்பொழுது கோபம் ஏற்பட்ட அந்த இடத்த விட்டு சட்டான்னு விலகி நம்ம நகர்ந்து போயிடுறது. பல விதங்களில் நம்மளுடைய கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு முடியும். இன்னும் ஒன்று என்ன அப்படின்னா, நாம் 5 4 3 2 1 அப்படின்னு குறைச்சி எண்ணும் பொழுது மனசு கொஞ்சம் நிதானத்தில் வரும். ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஆல்ரைட், எல்லாம் சரியாகும். இந்த கோபத்தினால இப்போ எந்த பயனும் இல்லை, இந்த கோபத்தினால இந்த செயல் நம்ம நினச்சா மாதிரி நடக்க போகிறது இல்லை, அதனால கொஞ்சம் நிதானத்துக்கு வருவோம் அப்படின்னு நம்ம மனசு நமக்கு நிதானத்தில் கொண்டு வந்து வைக்கும். ஒன்றும் இல்லை, 5லேருந்து 1 வரைக்கும் எண்ணினாலே போதும். அதை மெதுவாடணும். அதே கோபத்தில் 5 4 3 2 1 அப்படி கத்தினா வராது. 5 4 3 2 1 அப்படி கொண்டு நிறுத்தினோம்னா கொஞ்சம் அந்த கோபம் ரிலாக்ஸ் ஆகும்.
இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோபம் வந்தாக்க சொல்கிறேன்னு சிரிக்காதுங்க. கோபம் வந்தாக்க நம்ம இருக்கிற இடத்துல இறங்கி நின்றுண்டு நல்லா தபக்கு 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 குதிக்கணும். ஏன் குதிக்கணும் அப்படின்னாக்க, அந்த கோபத்தினால நம்ம உடம்பு இறுகி கிடக்குது இல்லையா, கோபத்தினால அந்த இறுக்கம் தணிஞ்சு நம்ம கையை காலை ஆட்டச்சே நம்ம அப்படி குதிக்கச்சே நம்மள அறியாத நமக்கே என்ன ஆகும், அந்த கோபம் போய் சிரிப்பு வரும். அந்த கோபம் எல்லாம் குறையும். கோச்சை லட்சம் பேராக குதிக்க முடியுமா? பயிற்சிய மாட்டோம் அப்படின்ல. நம்ம பயிற்சியமாக இருக்குமா பண்டாரமாக இருக்குமா, கோபம் போகணும் தானே. அந்த கோபத்தை கட்டின்னு எழுதி என்ன பண்ண போகிறோம்? இந்த கோபத்தில் பயனுமே இல்லையே. பயனாக இருக்குன்னாக்கா பரவாயில்ல இல்லையா. அதனால் மாதிரி குதிக்கிற மாதிரி அப்படி குதிக்கிற மாதிரி பண்ணலாம். வயசானவளனுக்கு செவத்தை பிடிச்சின்னு பண்ணுங்க. வெறும் தரையில் குதிச்சுட்டு ஊந்துடாருங்க. செவத்தை அப்படி பிடிச்சின்னு நன்னா அப்படி குதிச்சோம்னாக்க அந்த உடம்புல அந்த ரத்த ஓட்டம் நன்னா பறையத்து அப்படின்னாக்க அந்த கோபம் கொஞ்சம் நமக்கு தனி. இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, முடியாமல் ரெஸ்ட் இல்லாமல் வேலை பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். நம்ம இல்லாட்டாலும் இந்த வேலை எப்படியான முடியும்? ஒன்றும் முடியாது போயிடுது. நம்ம தான் என்ன நினச்சிக்கணும், நான் இல்லைன்னா என்னோடய வீடு, நீ இல்லைன்னா உன்னோட வீடு நிச்சயமாக கஷ்டம்தான் படும். ஆனால் உனக்கும் ரெஸ்ட்டுங்கிறது கொஞ்சம் வேணும். ரெஸ்ட் இல்லாமல் நீ வேலை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த உடம்பு ரெஸ்ட்டுக்கோசரம் என்ன பண்ணும், இறுக்கின்னு போடும். வேலை செஞ்சு 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 உடம்பு கை காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுட்டுனா சுழத்தெல்லாம் ஏன்னு கத்தலாம் போல இருக்கும். அப்போ யார் எதிர மாட்டாளோ அவ கோவத்து காட்டாளி ஆகிடுவா. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும். ரெஸ்ட்டுன்னா கத்தலாம் திருப்பியும் பட்டு தூங்கின்னு இருக்கிறது இல்லை. கொஞ்ச நாள் இப்போ பாத்திரம் தேய்ச்சோமா, 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்று பார்த்து காலெல்லாம் வலிக்குது, கையெல்லாம் வலிக்குதா, பாத்திரம் தேய்ச்சி முடிச்சுட்டு போய் வாஷிங் மிஷின் போட்டு அப்புறம் வீட்டை பெருக்கி துடைச்சிட்டு அப்புறம் குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு விட்டுட்டு அப்புறம் மாமியார் குளிப்பட்டி விட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் சோத்தை கட்டின்னு போய் படுக்கிறேன் அப்படின்னா அது ரெஸ்ட் இல்லை. அது நம்மளை ரொம்ப எக்ஸா ஆக்கிடும். அதாவது ரொம்ப வேலை ரொம்ப அதிகமாகிறதுனால நம்மளை ரொம்ப என்ன பண்ணும், அது உடம்பு கைகளை வலிக்கி வச்சுருவோம். நம்ம மேலே யாருமே அன்பு காட்டலை பாட்டியான்னு ஏக்கமெல்லாம் அவர் அழிச்சிடும். அப்படி வச்சுக்கலாம். நம்ம மேலே நாம் அன்பு காட்டணும். யாராவது வந்துலாம் அன்பு காட்டின்லாம் இருக்க மாட்டார். நம்ம மேலே நாம் அன்பு வச்சுக்கணும். சரி, இப்போ இந்த வேலையை பண்ணுமா, ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பாத்திரக்கெல்லாம் தேய்ச்சோம், மூடையெல்லாம் துடைச்சோம், கிச்சனெல்லாம் நைட்டாக பண்ணோம், பெருக்கிட்டோம், துடைச்சோமா, சரி போய் 10 நிமிஷம் 15 நிமிஷம் ரிலாக்ஸாக உட்காந்துக்கணும். டிக்குன்னு டீ போட்டு ஏன்னு அதை பார்த்துருந்தோம்னா அது ஓய்வு இல்லை. அமைதியாக கொஞ்ச நேரம் உட்காந்துக்கணும். நல்ல பாட்டு இல்லை நல்ல கதை செல்லை எடுத்து வச்சுன்னு உட்காந்தா அது ரிலாக்ஸேஷன் இல்லை. இதான பாட்டோ கதையை போட்டு கண்ணு மூடின்னு அமைதியாக ஒரு 10-15 நிமிஷம் உட்காந்தோம்னா நல்லா ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். திருப்பி 1 hour 2 hour வேலை செய்ய உடம்புல பலம் வரும். அதுதான் நிச்சயம். அந்த மாதிரி கண்டினியூஸாக முடியாமல் நம்ம வேலை பண்ணிகிட்டே ரெஸ்ட்டில் இல்லாமல் வேலை பண்ணிகிட்டே போகக்கூடாது. கரெக்டாக திட்டம் போட்டு வேலை பண்ணிக்கணும். இந்த டயத்தில் இது, இந்த டயத்தில் இது, அந்த டயத்தில் அதுன்னு. ஆனால் வயசானவர்களும் குழந்தைகளும் இந்த திட்டத்தின் கீழெல்லாம் வரமாட்டாள். ஏன்னா அவளுடைய பசி, அவளுடைய தாகம், அவள் குளிக்கிறது, அவளுடைய 1க்கு 2க்கு போகிற விஷயங்கள்லாம் மாறுபட்டு தான் இருக்கும். அதனால் அதுக்கும் நம்ம அந்த பட்ஜெட்டில் இடம் கொடுத்து நம்ம கொஞ்ச நாள் ஒரு 1/2 மணி 1/4 மணி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம், டைம் ஏற்படுத்தி விட்டுண்டு நம்ம இந்த கொஞ்சம் ஓய்வு கொடுத்து அப்புறம் வேலை செய்யறதுக்கு பழகிக்கணும். ஒழியாமல் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒன்று கத்தின்னு நம்ம பின்னாடி யாரும் இவ்வளோ நாள் வேலையெல்லாம் பண்ணியா, இவ்வளோ அழகாக பண்ணிட்டியா அப்படின்னா யாரும் பாராட்ட போகிறது இல்லை. ஏன் கத்துற வாய முடி, நீ இல்லாட்டா வேலை ஆகாதானே அப்படின்னு இன்னும் நம்மளை நோண்டி தான் விட்டு போவேன். இதுதான் நிஜமான வேலை. அதனால் நாம் நம்மளுக்கு ஓய்வு கற்று கொடுத்துக்கணும். நம்ம எரிச்சலை கத்துறதை விட அந்த எரிச்சல் வரத்துக்கு முன்னாடியாகவே நம்மளை கொஞ்சம் நம்ம சந்தோஷமாக நம்ம மனசை செஞ்சுக்கணும். எப்படி செஞ்சுக்கலாம்? நமக்கு நல்லா காஃபி பிடிக்கும் அப்படின்னா உடம்புக்கு ஆகும், பிபிலாம் கிடையாது அப்படின்னா நல்லா சர்க்கரை போட்டு ஒரு டம்ளர் சூடாக காஃபி எடுத்துன்னு நல்லா பால்கனியில் உட்காந்து சில்லுன்னு காற்றடிக்க உட்காந்துட்டு மெதுவாக ருசித்து அந்த காஃபியை ஒரு 5 நிமிஷம் குடிக்கலாம்.
அது வந்து நமக்கு ரிலாக்ஸேஷன் ஏற்படுத்தும், திருப்பி நமக்கு உற்சாகமாக வேலை பண்ணும். அதுக்கு கொஞ்ச நேரம் காப்பி குடிச்சிட்டு இருந்தால் அது வயிறெல்லாம் புண்ணாக அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எது பிடிக்கிறதோ அந்த விஷயத்தை நம்மளை கொஞ்சம் நம்ம மனசுக்கு கொடுத்துன்னு நம்மளை உற்சாகப்படுத்திகிட்டே இருக்கணும். நம்மளை உற்சாகப்படுத்திகிட்டே இருக்கணும். நாம் தான் வேறு யாரும் பண்ணிட்டு இருக்க மாட்டா. அதை பண்ணியா நீ, இதை பண்ணியா நீ, இப்படி சமையல் செஞ்சுட்டியா நீ, ஆஹா ஊஹோ அப்படின்னு யாராவது பாராட்டுவார். நம்மளே பாராட்டின்னு இருக்கணும். பரவாயில்ல, இந்த வேலையை முடிச்சிட்டோம், அந்த வேலையை முடிச்சிட்டோம், சரி இப்போ இதை பண்ணலாம், இப்போ அது பண்ணலாம், நம்ம கொஞ்சம் தூங்கணும் போல இருக்கா, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கண்ணு மூட உட்காந்துருக்கலாம், இல்லை தூங்கலாம், ஒரு அரை மணி தூங்கலாம், ஏந்துக்கலாம். அப்படி நம்மளே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். அதுபோல் நம்மளுக்கு கோபம் வரும்பொழுது 5 விஷயங்களை பண்ணணும். அந்த 5 விஷயங்கள் என்னென்னாக்கா, ஏதாவது ஒரு 5 பொருளை போய் நம்ம தொடணும். அப்போ நமக்கு டைவர்ஷன் கிடைக்கும். ஒரு 5 பொருளை போய் நம்ம பார்க்குற பொருளை தொடுவோம். அதுபோல் ஒரு 3 இசையை கேட்கணும். 3 விதமான இசையை கேட்கணும். குயிலாக இருக்கலாம், அல்லது குயில் பாட்டாக இருக்கலாம், அல்லது சினிமா பாட்டாக இருக்கலாம், அல்லது ஏதான ஒரு மியூசிக்கு, ஏதாவது ஒரு வயலின், இந்த மாதிரியானதாக இருக்கலாம். அது ஒரு கொஞ்சம் நாளைக்கு கேட்கலாம். அதுபோல் டேஸ்ட்டாக இருக்கிறது ஏதான கொஞ்சம் நமக்கு எது பிடிக்கும் அப்படின்றதும் அந்த டேஸ்ட்டாக இருக்கிற உணவை கொஞ்சம் போகிறோம் சாப்பிட்டுக்கலாம். நாம் வந்து உற்சாகமாக வச்சுட்டே இருந்தால் தான் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது வராது. கடைசியில் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது வந்து அதனுடைய தாத்தனா ஹார்ட் அட்டாக்கு, இன்னொன்று உடம்பு வலி, உட்காந்துட்டோம், முட்டி வலி, முடக்குவாதம் அப்படின்னு நம்ம போயிட்டே இருந்தோம்னா அதில் எந்த சந்தோஷம்தான் இருக்குது? நம்ம நல்லா ஆடி ஓடி குதிச்சுட்டு இருக்கச்சியே நம்ம இன்னும் ஆகாகுன்னு சொல்லப்படல. நம்ம இன்னும் மூலையில் போய் உட்காந்துட்டோம்னா அப்புறம் நமக்கு என்ன மதிப்பு இருக்க போகிறது? இப்போவே நம்மளால் ஸ்ட்ரெஸ் இல்லாத சந்தோஷமாக இருக்க தெரியலனாக்கா அப்புறம் ஒரு கிழ வயசு வந்தது, வாசனாருக்கு டைம் வந்தது அப்படின்னா நம்ம எப்படி பொறுமையாக நிதானமாக ஒருத்தர் கொண்டு வந்து ஒன்று கொடுக்குற வரைக்கும் அமைதியாக இருக்க முடியும் நம்மளால்? இப்போ நம்மளுடைய வாழற நாட்களில், வேலை செஞ்சுட்டு இருக்கிற நாட்களில் நம்ம உற்சாகமாக வச்சுட்டு, நன்னா நடந்துட்டு, நன்னா பேசிண்டு, நல்ல நினைவுகளை மனசில் சேர்த்துண்டு, குறை சொல்லவும் கூடாது. குறை சொல்கிற வாக்கிட்ட ரொம்ப நாள் நின்றுட்டு அதை கேட்கவும் கூடாது. இது ரெண்டும் பண்ணாமல் இருந்தாலும் கோவமே வராது. ரொம்ப பதற்றமாக இருந்தால் வீட்டிலேருந்து மெதுவாக வெளியில் இறங்கி, நிறைய பஸ்ஸு ஆட்டோ இதெல்லாம் போகாத இடமா இருக்கிற இடமா இருந்தால், காய் ஷெட்டு அல்லது கொஞ்சம் கிரவுண்ட் இருக்குது, கொஞ்சம் நாய் நடக்கிற இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வேகம் முழுக்கத்தை காட்டி விடுன்னு கொஞ்சம் நாய் நடக்கலாம். அந்த மாதிரி நடக்குது அப்படின்ற சமயத்தில் நமக்கு ஹாப்பி ஹார்மோன் சுரக்கும். கோவமெல்லாம் ஓடிவிடும், கொஞ்சம் நாய்க்கெலாம் ஓடிவிடும். ஏன்னா ஹாப்பி ஹார்மோன் சுரக்கிறதுனால நம்ம கோவமான சேடான ஹார்மோன்லாம் ஓடி போயிடும். அதனால நமக்கு கோவன்றது நல்லா குறையும். எதுக்கு எடுத்தாலும் கோச்சிக்கிறது அப்படிங்கிறது நம்ம பண்ணக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் கோச்சிகிட்டே இருந்தால் யார் வருவா நமக்கு? நம்ம என்னமா சினிமாலையா நடிக்கிறோம்? கோச்சின்னு போய் உட்காந்து உடனே ஓடி வந்து எல்லோரும் கொஞ்சம் நம்மளை தூக்கின்னு வரத்துக்கு இல்லையா? அந்த மாதிரிலாம் நிஜத்தில் நடக்கவே நடக்காதே. அதனால் நம்மளே உற்சாகப்படுத்திட்டு சால்ரி என்ன பண்ணுறது? கோபமாக தான் வருது, இது நடக்காதுன்னா அந்த கோபம் வருது. இப்போ காலையில் டென்ஷன், கோபம் ஏன் வருது? குழந்தைகள் ஒரு பக்கம் படுத்துறது, அம்மையும் ஒரு பக்கம் படுத்துகிறான், மாமியார் ஒரு பக்கம் அப்போ தான் வந்து காப்பி கேட்குறா, என் வாசலில் அப்போ தான் வந்து இப்போ எதனா கீரைக்காரி நிற்கிறா, இல்லைன்னா அப்போ தான் வேலைக்காரி வர, அப்போ தான் வந்து சர்வெண்ட்டு தான் வந்துடுறா, அப்போ தான் வந்து வீட்டு அட்ரஸ் என்னம்மா அப்படின்னு ரொம்ப அக்கறையாக கேட்டு நேரத்தோட கூர்கா வந்து அம்மா அப்படின்றான். இத்தனையும் காலங்கத்தில் சமாளிக்கணும் இல்லையா? அப்படி சமாளிக்கிறதுல எத்தனையும் வந்து நாம் வந்து சமாளிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிக்கலாம். அப்படின்னா குழந்தைகளை அதுகளுடைய யூனிஃபார்ம், அதுகளுடைய ஷூ, அதுகளுடைய பாட புத்தகங்கள், அதுகளுடைய வாட்டர் கேன், டிஃபன் பாக்ஸு, இதுகளெல்லாம் முதல் நாள் இந்த குழந்தைகளை ஒரு இடமா எடுத்து வைக்க சொல்லிடலாம். காத்தால் கிளம்பும் பொழுது
அந்த குழந்தைகள் சாப்பிட்டுட்டு அந்த ஷூவை மாட்டி விட்டா, டையை போட்டு விட்டா, பேக் எடுத்து விட்டா அது மட்டும் கிளம்பணும். காத்தால ஷூ எங்கடி, இது எங்கடி, இது எங்கடி அப்படின்னு அதுகள் தேடிட்டு இருக்கக்கூடாது. அதே நேரத்துனா கடவுள் என்ன பண்ணுவான், இந்த ஃபைல் எங்கே விட்டுட்டேன், நேற்று உங்களுக்கு தானே காமிச்சிட்டு இருந்தேன், உங்களோட பேசியிருந்தேமே, எங்கே போயிட்டேன், நான் உனக்கு மறதிப்பா, நான் தான் ஆஃபீஸ் போகிறேன் அல்லாடுறேன், உனக்கு நான் வீட்டில் தான் உட்காந்துருக்கேன். ஒரு குத்தினா எங்கே கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாது, அவன் மேலே 2 எரிஞ்சு விழுவோம். அந்த சமயத்தில் பாவம் வயசானவ நாக்கெல்லாம் வளர்ந்து போகுது, இன்னொரு கப் காப்பி கிடைக்குமா அப்படின்னு, அம்மா இதுக்கு 2 கப் காப்பி கொடுத்தா 4 கப் காப்பி கொடுத்தா என்ன, இது வேறு நடுவில் தொந்தரவு அப்படின்னு தோணும். இல்லை நாங்கள்லாம் அந்த காலத்தில் மாமியார் நாத்தனார் அப்படின்னு அவளுடைய ஆலாபனியாக இருக்குச்சே, எச்சலாக வரும், கோபம் வரும். அவளை என்னமோ பண்ணா, இன்றைக்கி அதுக்கு மேலே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கத்தலாம் போல் இருக்காங்க. இதெல்லாம் தேவையானது இல்லை. முதல் நாளே காய்கறிகள் நறுக்கி வச்சுக்கிறது, முதல் நாளே குழம்பு பொடி, சாத்து பொடி, ரசப்பொடி அதெல்லாம் பண்ணி வச்சுக்கிறது, முதல் நாள் என்னென்ன வேலைகளை அடுத்த நாளைக்கு அவசரமாக பண்ணாமல் சீக்கிரம் பண்ணுறதுக்கு உண்டானதோ அதுகளெல்லாம் எடுத்து வச்சுக்கிறது, எடுத்து பண்ணி வச்சுக்கிறது, பாத்திரம் பண்ணங்களை முதல் நாளும் தேய்ச்சி நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கிறது. இந்த மாதிரி வேலைகள்லாம் முதல் நாளே பண்ணிட்டோம்னாக்க சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் பிளேட் எடுத்து போட்டுக்கோ, டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுக்கோ அப்படின்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இந்த ஷூ அந்த காலில் போடு, அந்த ஷூ அந்த காலில் போடு, இந்த டை எப்படி கட்டு, பேக் எடுத்துன்னு வா, பேக் எடுத்துன்னு வா, ஷூ எடுத்துன்னு வா. பெரிய பிள்ளைகளாக இருந்தாக்க இந்த பண்ணுமா பிளேட்டுக்கெல்லாம் அடுக்கு, பிளேட் சாட்டையில் அதெல்லாம் போய்ட்டு தட்டில் அந்த பிளேட்டில் அலம்பிச்சுட்டு போ. இந்த மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் வேலைகளை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா வேலையும் நம்மளே செய்யறது, எல்லாத்தையும் நம்மளே இழுத்து போட்டுக்கிறது. அப்புறம் என்ன யாரும் அப்படின்னு இல்லத்தரசிகள் சொல்கிறது, வீட்டு சும்மா முழுக்க நான் சுமைக்கிறேன், வீட்டில் ஷார்ட்டு தூங்கின்னு தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் ஆண்கள் இருந்தாலே கோபந்தான் வரும். வீட்டில் இருக்கிறவாளும் யாரும் சாப்பிட்டுட்டு தூங்க முடியாது. ஆஃபீஸ் போகிறவாளுக்கும் ஆஃபீஸ் வேலை அதிகம்தான், வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் அதை விட அதிகம்தான், வெளியில் போகிற ஆண்களுக்கும் வேலைகள் அதிகம்தான், வீட்டில் இருக்கிறவாளுக்கும் வீட்டில் வேலை செய்கிற ஆண்களுக்கும் அதை விட வேலைகள் அதிகம்தான். வேலை இல்லாமையும் ஒன்றும் இல்லாமையும் யாரும் ஒரு நொடி கூட இந்த காலத்தில் இருக்கிறதுங்கிறது முடியாத வேலை. குழந்தையிலேருந்து குட்டியிலேருந்து வயசான பாட்டி மேலேருந்து எல்லோரும் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுன்னு தான் இருக்கணும். அப்போ தான் வீடு ரன் போயிட்டே இருக்குது. இல்லாட்டா அப்படி அங்கங்கே நிற்கிறது, நிற்கச்ச கோபம் வருது. அதனால் இந்தந்த வேலைகளை செய்யலாம். இவளால் இது முடியும், அவளால் அது முடியும். வயசான பாட்டி மாதிரி இருந்தால் அடுப்பில் ஒரு குழம்பு வச்சுருந்தா, அம்மா அதை கொஞ்சம் கலரி விடுங்களேன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பாப்பாவுக்கு தலை பிணிச்சா குழம்பு காஞ்சி போச்சுன்னா குழம்பு நல்லாவே இல்லைன்னு சொல்லலை. அந்த மாதிரி வேலைகளை யார் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை வயசானவனும் நான் அந்த காலத்தில் அதை பண்ணேன், இந்த காலத்தில் இதை பண்ணேன், அப்படிலாம் பண்ணேன், இப்படிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காமல், அந்த காலத்தில் நம்ம பண்ணதும் நிஜம்தான். இந்த காலத்துலேயும் இவளுக்கு நிறைய தான் இருக்குது வேலை, நிறைய தான் செய்யணும். நாம்பளும் முடிஞ்ச வரைக்கலாம் போகிறோம். ஒரு பாப்பாவுக்கு தலை செய்ய விடுறது, இல்லை அடுப்பில் குழம்புக்கு வச்சா அதை கலரி விடுறது, இல்லை ஒரு குழந்தைக்கு டை கட்டி விடுறது. இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளாவது பூந்து நடுவில் கூப்பிட்டு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்ல மாட்டா யாருமே. என்ன செய்யறதுக்கு அவளுக்கு மனசு வராது. ஐயோ வயசான அவளை போய் வேலை வாங்குறமேன்னு இருப்பான். நாம்ளே தான் பூந்து செய்யணும். அதே போல் அவளும் அந்த பெரியவர்களையும் நல்லபடியாக பார்த்துக்கணும். அதுபடி 8 மணி 10 மணிக்கு காப்பி தண்ணி கூட கொட்டாலும் அது எங்கேருந்து நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி இது பார்க்கறது கஷ்டம் தானே. அவளுக்கு அந்த 8 o'clock அந்த டிஃபனோ காஃபியோ கொடுத்தா அவள் தெம்பாக வச்சுட்டு இருந்தோம்னா அவள் ஓடி வருவாள். எல்லாம் ஒருத்தருக்கு இருக்கிற அன்பலையும் ஆதரவுலையும் தான் அந்த கோபத்தை நம்ம ஜெயிக்கணுமே. கோபம் அதுவெல்லாம் போயிடாது. அது ஒரு அரக்கன், அது ஒரு கொல்லிக்கட்டை. தீக்குச்சியை கொளுத்தி போட்டால் விடுமுறைக்கு எரிஞ்சு போடுதான். அந்த மாதிரியாக இருந்தால் கோபம். அதை ஜெயிக்கிறதுக்கு நம்ம எப்படி என்னென்ன பண்ணணும், இந்த மாதிரி வழிகளெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இல்லத்தரசிகளாலும் என்றைக்குமே இனிமையாக சந்தோஷமாக சிரிச்சுட்டு நிறைய விஷயங்களை திட்டினா கூட அறிவில்லாதவன் அறிவில் நான் ஆதவனா, அறிவில் நான் சூரியன் போல் அவ்வளோ வசதியா அப்படின்னு ஜோக் அடிச்சுன்னு அது லேசாக எடுத்துக்கணும். என்ன அறிவு இல்லாதவன் சொன்னியா நீ தான் உங்கள் அப்பா தான் ஆரம்பிச்சுன்னு அந்த சண்டையை போட்டிருந்தா கத்தலை எந்த வேலையுமே நடக்காதே அப்படி சொல்லத்துனா அவள் அப்படியே அது அழுத்தையும் சரின்னு சொல்லப்படலை. அதனால் சண்டை அப்படிங்கிறத காத்தாலால் போடக்கூடாது. ராத்திரியே என்னென்ன வேலைகளை மேக்சிமம் காத்தால் அவசரத்தை செஞ்சு வச்சுக்கணுமோ அத்தனையும் செஞ்சு வச்சுக்கணும்.
நாம் ஒன்றும் குறைவு இல்லை, நம்மளால் முடிஞ்ச நம்ம நன்னா செய்கிறோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட உற்சாகத்தோடு நம்ம வேலைகளை செஞ்சுன்னு போகணும். உனக்கு அது தெரியாது, இது தெரியாது, இப்படி இல்லை, அப்படி இல்லை, எப்படி சோம்பேறியாக இருக்கா, அப்படி இருக்கே, அப்படி இருக்குன்னு மேலதிகாரி திட்டினாலும், இல்லை கணவன் மனைவியை திட்டினா, மனைவி கணவன் திட்டினா, அதெல்லாம் சரியாதோ சொல்லிட்டு போகிற, பரவாயில்ல நம்ம கோவம் பார்க்க அப்படின்னு விட்டு போன மாதிரி ஒன்றொன்றுத்துக்கும் அர்த்தம் எடுத்துட்டு ஒன்றொன்றுத்துக்கும் வேதனைப்பட்டுலாம் இருக்கக்கூடாது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த கோபம் இதெல்லாத்தையும் இந்த மாதிரியான வழிகளில் நம்ம தீர்த்துட்டு எல்லா வீடுகள்லேயும் எல்லோரும் நல்லா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்போம். சரிதானா? இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நன்றி, வணக்கம்.